இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்தவர்களுடைய ட்ரெஸ் கோட் என்ன மாதிரி ட்ரெஸ் அணியணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைங்க இந்த காலத்தில் எப்பேற்பட்டு வந்து மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு சத்தியத்தை அறிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்கா இல்லையான்னு பார்த்தா அது நிச்சயமாகவே இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போது ராஜாக்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு, ஓகேவா? அவங்க வந்து சணல் நூல்லாம் வந்து தரிச்சிக்க மாட்டாங்க இல்லையா? ராஜாக்கள்லாம் அப்படி வந்து பொண்ணு ஆபரணங்களாக இருக்கும், அப்படி தான் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போது அதே ஆசாரியர்கள் பாருங்களேன், அவங்க வந்து பிரதான ஆசாரியராக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் தேவனே வந்து பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? காட்டனில் அப்படி அதில் நிறைய செக்மெண்ட் இருக்கு, இப்படிதான் ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ட்ரெஸ் கோடு கண்டிப்பா இருக்கு. ஓகே, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவம் தனியா இருந்து ராஜாக்கள் தனியா இருந்தாங்க. ஓகே, அதுக்குன்னு ஒவ்வொரு கோத்திரம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கின் முறைமையில தான் நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இருக்காரு. மெல்கிசேதேக்குன்னா வந்து ராஜாக்களும் ஆசாரியரும், ஓகேவா? உங்களையும் என்னைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைச்சிருக்காரு. ஓகே, அப்ப நமக்கு உண்டான ட்ரெஸ் கோடு என்னன்னு பார்த்தா ஒரு 2 வசனம் வாசிச்சிடலாமே. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பெண்ணுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகே, அதுக்கடுத்து அவங்களுடைய அலங்கரிப்பு என்னன்னு 10வது வசனத்துல கொடுத்திருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரத்திலையும் வந்து 3வது வசனம் 4வது வசனம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு ஆபரணங்களா இருக்கட்டும், ரெண்டுத்திலையும் குறிப்பா சொன்ன விஷயம் என்ன, ட்ரெஸ்ஸில் ஓகேவா? ட்ரெஸ் கோட் மட்டும் பார்க்கும்போது உயர்ந்த வஸ்திரங்கள் வந்து நமக்கு அழகு இல்லை அப்படின்ட்டு. ஓகே, ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரீகள்னாலே வந்து நம்ம சபையை வந்து குறிக்கிறது, அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை பெண்கள் மட்டும் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து ஸ்திரீகள்ங்கிறத சபையின் வழியா. ஓகே, சபைக்கு அப்போ வந்து ட்ரெஸ் கோடு, கிறிஸ்தவர்களுக்கு ட்ரெஸ் கோடு கண்டிப்பாகவே இருக்கு. சரி, கிறிஸ்தவர்களுடைய ட்ரெஸ் கோடு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன வசனம் சொல்லுது? நம்ம தேவனாகிய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நபர், அந்த நபருக்கு இந்த இடரல் உண்டாக்குனா அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகுது? அவனுடைய கழுத்துல வந்து எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் அவனை அமிழ்த்துறது நலமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ இது என்ன, எப்படி பிரதர் நீங்க ட்ரெஸ் கொடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த கர்த்தரை விசுவாசிக்கிற இந்த சிறியரில் ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்குனா எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளி விடுறது அவனுக்கு நலமா இருக்கும்னு வசனம் சொல்லுது. ஓகே, அப்போ என்ன, நம்மளுடைய ட்ரெஸ் கோட் அது ஜென்ஸா இருக்கட்டும், அந்த லேடிஸா இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், ஓகேவா, யாரா இருக்கட்டும், பிறர் இச்சையாத வண்ணம், மற்றவங்க உங்களை பார்த்து அவங்க தேவனை விட்டு வழி விலகாத அளவுக்கு உங்க ட்ரெஸ் இருக்கணும். சிம்பிளா, ஓகே, நீட்டா போடுங்க, கிளீனா போடுங்க, ஓகே, அழகா போடுங்க. ஓகேவா? இந்த 2 வசனத்தின் படி பார்க்கும்போது என்ன, விலை உயர்ந்த, ஓகே, அதாவது லக்ஸரியா சொல்றாங்க. ஓகே, காஸ்ட்லி ட்ரெஸ், அப்போ வந்து அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. காஸ்ட்லியா இது பண்றது நீங்க ஆசைப்பட்டா வாங்குங்க, தப்பு இல்லை. நீங்க அதுவும் குறிப்பா இந்த பிரைட் கலர்ஸ் எல்லாம் வந்து கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணும். சைக்கலாஜிக்கலாக நான் டெக்னிக்கலாக வந்து பேசுகிறேன். ஓகேவா? பிரைட் கலர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் கண்ணை. சின்ன பசங்களுடைய எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன பசங்க, குட்டி குழந்தைங்க சொல்கிறேன், அவங்க ஸ்கூல்ஸில் பாருங்கள் என்ன மாதிரி டாய்ஸ் வச்சுருப்பாங்க, கான்ட்ராஸ்ட் கலர் டாய்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை பால்ஸாக இருக்கட்டும், பலூனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சின்ன பசங்களுடைய சாக்லேட் கவர் கூட பாருங்கள் கான்ட்ராஸ்டாக தான் வந்துருக்கும். அட்வர்டைஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஓகே, ரெட், ப்ளூ, கிரீன், பிளாக், ஒயிட், ஓகே, இந்த மாதிரி எல்லோ, இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர். ஓகே, இது ஏன் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன்னா கண்ணு வந்து டக்குன்னு பார்க்கும். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குனாலும் கண்ணு எது பார்க்கும், நிறைய டார்க் கலர்ஸ் இருந்தால் அந்த பிரைட்டாக இருக்க ஒயிட், எல்லோ, ஓகே, இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து கண்ணு போகும். ஓகே, இது வந்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நம்ம பிரெயினுடைய இது அந்த மாதிரி இருக்கா. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட், டிவி விஷயங்கள் இது எல்லாமே வந்து செய்வாங்க. ஓகே, மியூசிக்காக இருக்கட்டும், பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், இது விஷயமாக தான் சைக்கலாஜிக்கலாக தான் வந்து பண்ணுவாங்களே. சரியா? அப்போது நீங்கள் பண்ணுற ட்ரெஸ் மேக்ஸிமம் பிரைட் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரெஸ் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்மளால இனி ஒரு மனுஷன், இப்போ நம்ம 100 ஆத்மாக்கள் 1000 ஆத்மாக்களை வந்து ஆதாயம் பண்ணாலும் ஒரு 10 ஆத்மா நம்ம பண்ற ட்ரெஸ்ஸுனால வந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா, இல்ல நம்மளுடைய சரீர அங்கத்தையோ பார்த்து ரசிக்கிறாங்க அந்த மாதிரி. இப்போ ஜென்ஸுக்குமே தான் சொல்றேன், இப்போ ஜிம்முக்குலாம் போயிட்டு வந்து டைட்டா டிஷர்ட் போட்டு வந்து பிரசங்கம் பண்ணாலோ, இப்போ மைக்கு பிடிக்கும்போது ஆம்ஸ்லாம் தெரியுற மாதிரி அது இருந்தாலோ ஒரு
1000 பேர் இருந்தாலும் அதில் ஒரு 10 பேர், 10 பெண்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை வாலிப பசங்களாக இருக்கட்டும், ஓகே, அந்த சரீரத்தை பார்த்து ரசித்தாலே அவங்களுக்குள்ள வசனம் போகாது. அதாவது பரலோக சித்தம் அங்கே போகாதபடிக்கு நம்மளுடைய துணி, ஓகே, நம்ம அணிகிற ஆடை வந்து அவங்கள பிளாக் பண்ணுது. தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை பிளாக் பண்ணுறது என்ன, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்காரரே சொல்லியிருக்காருமா, இந்த மேடையில் பிரசங்கம் பண்ண வரும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பிள்ளை வந்து கால் மேலே கால் போட்டு, அது ஒரு மேபி மினிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க போல். அது வந்து அவருக்கு பண்ண முடியாமல் அதுக்கு வேண்டி போராடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அந்த பிள்ளையும் பாஸ்டரோட பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரே வந்து இன்னொரு மெசேஜில் வந்து சொல்லியிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு ஊழியர்களுக்கு இடரலாக இருக்குது, எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடராக இருக்கு இல்லையா? அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேவா? எல்லாரும் ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்க. ஏன் அவங்க ரட்சிக்கப்படலைன்னா நம்மளுடைய நடத்தை தாங்க. அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கிறிஸ்துவருக்கு பேரில் வந்து கொலை, கற்பழிப்பு, திருட்டு எல்லா பேரும் வந்து நியூஸ் பேப்பரில் வருது. அதாவது அந்த இதை திருநவனுடைய பேருன்னு பார்த்தா மைக்கேல் ஆண்டனி இந்த மாதிரி வந்தாலே இப்போ கிறிஸ்தவம் அடிபடுது இல்லையா? இப்போ ஒரு இடத்துல சுவிசேஷன் சொல்ல போனாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. யார் ரட்சகராக இருக்க, மீட்பராக இருக்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்க கும்பிடுற சாமியை விட்டுட்டு கிறிஸ்தவத்தில் இந்த முழு நேரமாக சர்ச்சுக்குன்னு வந்து அவங்க கும்பிடுற சாமியை மாற்றிக்க அவங்களால முடியல. ஏன்? அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கார்ல, அது மட்டும் இல்லை, இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்குது, கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம இங்கே பிரசங்கிக்க அழைக்கப்படல, வாழணும், கிறிஸ்து இயேசுவை போல வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா! இதுக்கு வேண்டி அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த வாழ்வாதாரத்தில் நம்மளுடைய நிர்வாணத்தை மறைக்கிற இந்த உடை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு மற்றவங்கள இச்சிக்கிற மாதிரி இருக்கா? இச்சிக்கிற மாதிரி மீன்ஸு இப்போ நான் கிளாமரா செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படி கூட நான் வரல. ஓகே, உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ மற்றவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அவங்க நல்லபடியாக ஒரு கையெடுத்து கும்பிடுற மாதிரி இல்லைன்னா கூட உங்களை அதுக்கு கிறிஸ்துவோடு உள்ளவங்க அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு வரணும் இல்லையா? பேதுரு வந்து பேசும்போது சொல்கிறாங்க, இவன் கிறிஸ்துவோட இல்லாதவனு ஏன் போகிறாங்க? அவர் வாயிலிருந்து தூஷண வார்த்தைகள் வருது. அப்போ இவன் கிறிஸ்துவோட உள்ளவன் கிடையாதுன்னு அவங்க அங்கீகாரம் பண்ணுறாங்க இல்லையா? சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரி விலையுயர்ந்த வஸ்திரமோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால நம்ம மூலியமாக கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு நம்மளுடைய மாம்ச கிரியைகள், ஆசைகள் இது வந்து இடரலாக இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ் போடணும்னா வீட்டில் போடுங்க, அப்பா அம்மா முன்னாடி போட்டுக்கோங்க. ஓகேவா? கண்ணாடி பாருங்கள். ஓகே, அதையும் ஃபோட்டோ எடுத்தலாம் ஸ்டேட்டஸில் போட்டுறாதீங்க. சரியா? ஏன்னா நம்ம வாழ்கிறது, நம்ம சந்தோஷத்தை விட மற்றவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இதுதான் கிறிஸ்தவம். ஓகே, நம்ம அழைக்கப்பட்டது இன்னொருத்தங்களுக்காக, மற்ற ஆத்மாக்களுக்கு தான் உங்களுக்குள்ள ஆத்மா வச்சு இந்த பூமியில் அனுப்பியிருக்காரு. அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அதாவது நம்ம மற்றவங்களுக்கு இடரல் இல்லாதபடிக்கு, இந்த வார்த்தை மைண்டில் வச்சுக்கோங்க, இடரல். ஓகேவா? இடரல் இல்லாதபடிக்கு ட்ரெஸ் பண்ணுங்க. வாட்ச வசனத்துக்கு கீழே பார்த்தா நம்மளுடைய கண்ணு நமக்கு இடரலாக இருந்தாலே பிடுங்கி போட்டுரு, கை இடரலாக இருந்தாலே வெட்டி தரித்து போட்டுருன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ நம்மளுடைய சரீரத்தை அவர் அது இடரலாக இருந்தால் தூக்கி போடுன்னு சொல்ற அவரு, நீங்க நம்மளுடைய செயல் மற்றவங்களுக்கு இடரலா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஓகேவா? அவர் பொறுமையாக இருக்கனால, அவர் கிருபையாக இருக்கனால நம்ம வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டாமே. சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய அன்பு, அவர் இன்னும் பொறுமையாக இருக்கார், பிள்ளை இன்னும் மாறுவான், பிள்ளைய இன்னும் மாறுவாங்கிற இதில் இருக்கார் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ இந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து கீழே ஜீன்ஸ், லோ ஹிப்பில், அதே மாதிரி இந்த டைட் ட்ரெஸ் பாடியை காட்டுற மாதிரி, இல்லை தேவையில்லாத வார்த்தைகள், இச்சிக்கப்பட வார்த்தைகள் உள்ள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வேண்டாமே. நம்ம நிர்வாணத்தை மறைக்கணும். உடை வந்ததே அதுக்கு வேண்டி தான். ஓகே, அதே மாதிரி முகத்துலேயும் வந்து லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி போகும், அதான் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் வேசலின் அந்த மாதிரி வந்து லிப் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து போகலாம். இல்லை லிப் பாம்னு போனால் தான் அது பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு தான் பிரச்சனை. மற்றவன் பிசாசாக இருக்கான், அவன் இச்சிக்கிறான், எனக்கு என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. கர்த்தருடைய கோபம், உக்கிர கோபம் உங்கள் மேலே தான் வரும். ஓகேவா? நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ஓகேவா? உங்கள் ஆத்மாவை எல்லா காவலோடையும் காத்துக்கோங்க, உங்கள் இருதயத்தை. ஓகேவா? அதாவது ரோட்டில் இருக்க சேரு நம்ம மேலே பட்டாலும் நமக்கு தாங்க கஷ்டம், நம்ம சேத்துல விழுந்தாலும் நமக்கு தான் நஷ்டம். அதனால இதில் ரொம்ப உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாகிறாங்க. காட் பிளஸ் யூ.